our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று கர்த்தர் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்ற வசனத்தின் வாயிலாக நம்மோடு பேசுகிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எதிரிகளின் ஒடுக்குதலை எல்லாம் நிர்மூலமாக்கி உங்களுக்கு பூரண இளைப்பாறுதலை தருவார். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். அவர் உங்களை பின் சென்று காக்கும் தேவனாகவும் இருப்பார். ஆம், அவரே உங்களை பாதுகாப்பார். நாம் தேவ சித்தத்தை செய்யும் போது, தேவனின் நியாயமான வழிகளில் நடக்கும்போது, பரிசுத்த வழிகளை கை கொள்ளும் போது, தேவன் நம்மை பயன்படுத்தும் விதத்தை பார்க்கும் ஜனங்கள் நம்மேல் பொறாமை கொள்வார்கள். அவர்கள், ஓ, எப்படி இருக்கிறீர்கள்? பரிசுத்தமாக இருப்பதற்கு ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வித்தியாசமாக வாழ்கிறீர்கள்? ஏன் எங்களைப் போல இல்லை? உங்களையே பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்பார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வளரச் செய்வதை பார்க்கும்போது அவர்களுக்கு பொறாமை வருகிறது. அப்போது நமக்கு விரோதமாக பொல்லாத காரியங்களை செய்ய முயற்சிப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதாலும் உங்களை பயன்படுத்துவதாலும் எல்லோரும் எதிரிகளாக எழும்புவார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் அவர்கள் எல்லோரை காட்டிலும் குத்துகிற அவர்கள் வார்த்தைகளுக்கு மேலாகவும் அழிவுக்கேதுவான அவர்கள் செயல்களுக்கு மேலாகவும் உங்களை உயர்த்துவார். அவர்கள் கிரியை ஒன்றும் உங்களை தொடாது. நீங்கள் எழும்புவீர்கள். எலியா தீர்க்கதரிசிக்கும் அப்படியே செய்தார். அவன் பரலோகத்திலிருந்து தேவ அக்கினியை கொண்டு வந்தது அதிசயமல்ல. ஏசபேல் ராஜாத்தி மிகவும் கோபமும் பொறாமையும் கொண்டு எலியாவை அழித்து போடுவதாக சபதமிட்டாள். அவன், கர்த்தாவே, எனக்கு பாதுகாப்பு எங்கே? நான் பயப்படுகிறேன் என்று முறையிட்டான். கர்த்தர் வந்து அவனை பலப்படுத்தினார். அவர், எலியாவே, நான் உனக்கு பெரிய வேலையை வைத்திருக்கிறேன். இங்கேயே சாப்பிடு, பலப்படு, நாம் செல்லலாம் என்று கூறினார். அவர் அதே வழியில் உங்களை கொண்டு செல்வார். பிரியமானவர்களே, பெரிய அபிஷேகத்திற்கு, பெரிய வேலைக்கு நம்மை அவர் பயன்படுத்துவார். இப்போதே தேவன் நம் வாழ்க்கையை தொடுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவரை உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் எங்கெல்லாம் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கெல்லாம் கொண்டு செல்வார். அவரது திட்டத்திற்குள்ளும் தரிசனத்திற்குள்ளும் உங்கள் வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். கர்த்தர் பெரிய வேலைக்கு, பெரிய வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லட்டும். தேவனால் நமக்கு நற்பெயரை அளிக்கவும் கனத்தில் உயர்த்தவும் முடியும். ஆனால் தங்கள் பெயரை, நற்பெயரை உயர்த்த முயல்கிறவர்களுக்கு அவர் அப்படி செய்வதில்லை. மாறாக தங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க மனதாய் இருக்கிறவர்களுக்கு அப்படி செய்வார். நாம் மக்கள் என்ன சொல்வார்கள், சமுதாயம் நம்மை எப்படி பார்க்கும் என்று கவலைப்பட்டால் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்து பெரிய மீனின் வயிற்றுக்குள்
விழுந்த யோனாவை போலாவோம். ஆனால் தேவனை முற்றிலும் நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவரே நம் பெயரை காத்து அதை பிரகாசிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த உலகில் அநேகர் புகழை பெற விரும்பி தங்களுக்கென ஒரு பெயரை கட்டி எழுப்ப முயற்சிக்கின்றனர். ஆம், ஆனால் பெயர் பெரிதாகும்படி அவர்கள் உயரும் வேளையில் மறைவான பாவமோ பலவீனமோ வெளிப்பட்டு அவர்கள் நற்பெயர் குலைந்து போகும். தங்கள் சொந்த பெயரையே அவர்களால் என்றென்றைக்கும் பாதுகாக்க முடியாமல் போகும். ஆனால் தேவனின் கரங்களில் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை பெரியவனாக்கும், நான் உமக்கு கீழ்ப்படிய மாத்திரமே விரும்புகிறேன் என்று கூறுகிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். பவுல் நமக்கு உதாரணமாய் இருக்கிறார். அடிக்கப்பட்டாலும் சிறைப்படுத்தப்பட்டாலும் மரணத்தை குறித்து அச்சுறுத்தப்பட்டாலும் அவர் சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கித்தார். தன்னுடைய சொந்த பெயரை குறித்து அவர் அக்கறைப்படவில்லை. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதிலேயே கவனமாக இருந்தார். ஆகவேதான் விசுவாச வரலாற்றில் அவர் பெயர் பிரகாசிக்கிறது. பவுலிடமிருந்தும் யோனாவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்வோம். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக நம் சொந்த பெயரையும் கௌரவத்தையும் இயேசுவின் கரங்களில் ஒப்படைப்போம். அவரால் மாத்திரமே அவற்றை பாதுகாக்க முடியும். நாம் அவரை உண்மையாய் பின்பற்றும் போது அவர் தம் நாமத்தை நம் மூலமாக பெரிதாக்குவதோடு நம் பெயரையும் மனுஷருக்கு முன்பாக கனம் பண்ணுவார். நம்முடைய புகழுக்காக நாம் வாழாமல் அவருடைய மகிமைக்காக வாழ்வோம். அப்போது அவருடைய வேலையில் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் விரோதிகளை நீர் நிர்மூலமாக்கி விட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீரே என் பாதுகாவலும் பின்னாக என்னை காக்கிறவருமாய் இருக்கிறீர். எதிர்ப்புகள் எழும்போதும் ஜனங்கள் எனக்கு விரோதமாக பேசும்போதும் வாக்குதத்தங்களே எனக்காக நிற்கின்றன என்பதை அறிந்திருக்கிறேன். தீங்கான எல்லா வார்த்தைக்கும் பொல்லாத கிரியைக்கும் மேலாக என்னை உயர்த்தியருளும். எலியா பயந்த வேளையில் அவனை பலப்படுத்தியது போல என்னையும் பலப்படுத்துவீராக. என்னை தைரியத்தினால் நிரப்பும். உம் சமூகத்தினால் என் ஆவியை புதுப்பித்தருளும். என் வாழ்க்கைக்கென நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பெரிதான பணிக்குள் என்னை வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பெயரை உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய கௌரவத்தையும் கனத்தையும் பாதுகாத்தருளும். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பயப்படாதிருக்க எனக்கு உதவி செய்யும். பவுலை போல உம்மை பின்பற்ற தைரியத்தை எனக்கு தாரும். யோனாவின் ஆவியை என் உள்ளத்திலிருந்து அகற்றும். உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் மாத்திரம் கனம் பண்ண எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய மகிமைக்காக என் பெயரை பிரகாசிக்க பண்ணும். உலகிற்கு என் வாழ்க்கை உம் நாமத்தை காட்டுவதாக அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.